ஒரு மனுஷனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை, மேன்மையை அவன் பெற்றுக்கொள்வான் என்பதை பக்தன் சொல்லுகிறான். கேட்போமா? சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அன்பானவர்களே, இதை தேவாதி தேவனிடத்திலே அவன் வைக்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எவ்வளோ இந்த உலகத்திலே நான் படித்து பார்த்தேன், எத்தனையோ காரியங்கள் பின்னாக சென்று பார்த்தேன். ஆனால் அவைகளிலே நிலையான, நித்தியமான, நிரந்தரமான மகிழ்ச்சியோ சமாதானமோ இல்லை. ஆகவே தேவரீர் உம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காண என் கண்களை தந்தருளும் என்று ஒரு ராஜா எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி கேட்கிறார். இது கேட்கிற அன்பர்களே, எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ பண்டிதர்கள், இன்னும் எத்தனையோ வேத வல்லுநர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆராய்ந்து பார்த்தார்களாம். பரிசுத்த வேதாமத்தை 25,000 முறை ஆராய்ந்து பார்த்தார்களாம். இதுக்கு ஈட எந்த புஸ்தகத்தையும் இந்த பூமியில யாரும் ஆராய்ந்து பார்த்ததில்லை. காரணம் என்ன? எப்படியாயிலும் ஒரு குறையை கண்டுபிடிக்கணும். ஆனால் ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு உன்னதமான, தெல்ல தெளிவான சத்தியத்தை மக்களிடம் துரைக்கிற மோட்சம் என்ன, பரலோகம் என்ன, மரணம் எது, நரகம் எது என்பதையும் மிக தெளிவாக இந்த நாட்களில் நடந்து கொண்டிருக்க யுத்தங்கள், விபத்துகள், ஆபத்துகளை குறித்தும் மிக தெளிவாக, துல்லியமாக பரிசுத்த வேதாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட இந்த வேதத்தின் அதிசயங்களை காண கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறவர், என்னோட ஜெபிக்கிற யாவருடைய கண்களை திறந்துடணும். ஆசீர்வதி, நிலையான உங்களுடைய உன்னத வேத வசனங்களின்படி நடக்க கற்றுத்தாரும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பணும் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணியையர். காட் பிளஸ் யூ.